ஹமிதன் வனசல்லி அம்மாபாத். அளவற்ற அருளாரனும் நிகழ்ட்ட அன்புடையுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தோன்றுகின்றேன். எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நாங்கள் நேற்றைய தினம் மக்காவில் உள்ள முஸ்லிம்களுக்கு செய்யப்படும் கொடுமைகள் என்ற ஒரு தலைப்பிலே பேசிக்கொண்டிருந்தோம். இந்த இடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையை முடித்துக்கொண்டு என்ன பண்ணாங்க, மதீனாவுக்கு வந்துட்டாங்க. வந்த பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிமே முஷ்ரிக்கீன்களோட அந்த பிரச்சனைன்றது முடிஞ்சிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் என்ன பண்றாங்க, முஷ்ரிக்கீன்கள்ட்ட இருந்து ஓய்வு எடுத்துட்டாங்க. இதுக்கு பின்னாடி என்ன ஆச்சு, இவர்களுடைய இன்னொரு மிகப்பெரிய எதிரியான யஹூதிக்கள், இந்த யஹூதிக்களுடைய ஒரு மிகப்பெரிய கோட்டை என்பது என்ன, ஹைபர். இந்த ஹைபர் என்பது ஒரு மிகப்பெரிய சோர்ஸாக இருந்துச்சு. அதாவது இந்த ஹைபர் என்பது யஹூதிக்களுக்கு மிகவும் பெரிய ஒரு என்னது சோர்ஸாகவும் அவர்களுக்கு தேவைப்படும் பொருட்கள் எல்லாம் இங்கிருந்து வரக்கூடியதாகவும் இருந்துச்சு. அதுவும் இல்லாம நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பேசுறோம், முஹதுடைய போருக்கு பின்னாடி என்னாச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் அதீக் அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபியை ஹைபர்ல ஒரு யஹூதியை கொல்வதற்காக வேண்டி, அதாவது இப்னு அபி ஹுகைக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யஹூதியை கொல்வதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிவிட்டுருந்தாங்க. இதே பிரச்சனையை தான் மீண்டும் மீண்டும் சந்திக்க வேண்டியது இருந்துச்சு முஸ்லிம்களுக்கு. மீண்டும் மீண்டும் என்னவாச்சு, முஸ்லிம்களுக்கு சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹைபருக்கு மேல நீங்க போர் தொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்தில் உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்தை இறக்குறான். என்னது, வஅதகுமுல்லாஹு மகானிம கஸீரன் தஅഖுதுனஹா ஃபஅஜ்ஜல லகும் ஹாதிஹி. அதாவது நீங்க அந்த இடத்துக்கு போர் தொடுத்து போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தான் வெற்றி என்பது. அங்க உங்களுக்கு பொருட்கள், அதாவது மாலிய கனிமத்து பற்றி சொல்லக்கூடிய பொருட்கள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். எனவே சீக்கிரமாக அங்கு விரைந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதற்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் பைத்துர் ரிஸ்வானிலே கலந்து கொண்டார்களோ, அதாவது நம்ம முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை செய்யும் போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பிவிட்டு அங்க ஷஹீதாக்கப்பட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே ஒரு மரத்துக்கு கீழே நின்று எல்லாரும் பைஅத் செய்வாங்கல்ல, அந்த பைஅத்துல எத்தனை பேர் இருந்தாங்க, 1500 பேர் இருந்தாங்க. அவர்கள் மட்டும்தான் இந்த ஹைபருடைய யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும், வேற யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு சொன்னா, இந்த பைத்துர் ரஸ்வான்ல கலந்துக்காதவங்க யார் இருந்தாங்க, மதீனால முனாஃபிகீன்கள் இருந்தாங்க. இந்த முனாஃபிகீன்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அவங்கள சைடுக்கு ஒதுக்கி தள்ளிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு பின்னாடி முஸ்லிம்கள் புறப்படுவதற்கு முன்னாடியே என்ன பண்றாங்க, இந்த முனாஃபிகீன்கள் யஹூதிகளுக்கு ஹைபருடைய அந்த கோட்டைகளுக்கு என்ன பண்றாங்க, செய்தியை அனுப்பிவிட்டுறாங்க. 1500 பேர்கள் கொண்ட ஒரு கூட்டம், முஸ்லிம்களுடைய கூட்டம் என்ன பண்ணது, உங்களை நோக்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே இந்த மெசேஜ் பாஸ் பண்ணிடுறாங்க. அப்ப அதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறாங்க, என்னன்னு, முஸ்லிம்களிடத்தில பெரிய ஆயுதங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, உங்கள்கிட்ட இருக்கிற என்னென்ன எல்லாம் ஆயுதங்கள் இருக்குதோ அதுவே ரொம்ப போதுமானது, உங்களுடைய ஒவ்வொரு ஆளும் என்னது 10 பேர் சாவடிக்கலாம், அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அவ்வளோ கம்மியாக என்னது ஆயுதங்கள்ன்றது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க முனாஃபிகீன்கள் இந்த ஒரு துரோகத்தை செஞ்சிடறாங்க. செஞ்ச பின்னாடி நம்ம அந்த ஹைபருடைய அந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஹைபர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஹைபர் என்பது ஒரு வளம் பெருகக்கூடிய, அதாவது எல்லா வளங்களும் இருக்கக்கூடிய ஒரு பூமி என்று சொல்லலாம். ஏன்னா அங்க தண்ணி ஊத்து, அரபு நாடுகள்ல தண்ணின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் ஹைபருடைய கோட்டைகளில் தண்ணி என்பது ஒரு சராசியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்துச்சு. அதாவது அரபுக்கு மாற்றமாக, அரபுடைய அந்த சஹராவுக்கு மாற்றமாக என்ன பண்ணுச்சு, ஹைபர்ல தண்ணி என்பது அதிகமாக கிடைச்சு. அந்த தண்ணி போதுமான அளவுக்கு கிடைத்ததுனால என்னாச்சு, வளங்களும், அதாவது அவங்களுக்கு தேவைப்படும் தானியங்கள், கோதுமைகள் மற்றும் என்னென்னலாம் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய இந்தியாவில் விளைய வைக்கிறோமோ எல்லாத்தையும் அந்த ஹைபர்லயே அவங்க விளைய வச்சாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல அவ்வளவு வளம் மிக்க ஒரு இதாக விவசாயத்தை ஒரு முக்கியமாக ஒரு சோர்ஸாக கொண்ட ஒரு நாடு தான் ஹைபர்.
இவர்கள் எல்லாருமே வந்து யகூதிக்கள். இவர்கள் என்ன பண்ணாங்க, முஸ்லிம்களை வந்து அடிக்கடி தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது யூதர்கள் மற்ற யூதர்களுடன் சேர்ந்து வந்து இவங்களை வந்து தாக்குறது. அதுக்கு பின்னாடி நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, கஸ்வே பனி முஸ்தலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர்லயும் வந்து என்ன பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஹைபர் என்பது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அசல இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஹைபர்ன்றது 2 சிட்டிக்களே கொண்டது. அதாவது மொத்தம் 8 கோட்டைகள். ஹைபர்ல மொத்தமே எத்தனை இருந்துச்சு? 8 கோட்டைகள் இருந்துச்சு. ஜனத்தொகை அதிகமான உள்ள ஒரு இடம் என்ன பண்ணுவாங்க, 5 கோட்டைகள் உள்ள இடம்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல வந்து 3 கோட்டைகள் இருக்கும். இதுலயும் வந்து ஒரு ஜனத்தொகை என்பது ஒரு சராசரியாகத்தான் இருக்கும். இப்படி 8 கோட்டைகள் இருந்துச்சு. அதுல ஒவ்வொன்றாக நம்ம வந்து பேசிக்கிட்டே வரும். ஒவ்வொரு கோட்டையிலையும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இது வந்து ஹிஸ்னு நாயிம். ரெண்டாவது ஒரு கோட்டை என்னது, சாத் பின் மஆஸ். ஹிஸ்னு சாத் பின் மஆஸ். ஹிஸ்ன் அப்படின்னு சொன்னால் கோட்டை. அரபில வந்து என்ன சொல்லுவாங்க, ஹிஸ்னு அப்படின்னு சொன்னா கோட்டை. இந்த ஒவ்வொரு கோட்டையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மூன்றாவது ஒரு கோட்டை ஜுபைர், நாலாவது ஒரு கோட்டை உபை, ஐந்தாவது ஒரு கோட்டை நதர். இப்படி வந்து ஒரு சிட்டி. இந்த 5 கோட்டைகளையும் கொண்டது ஒரு சிட்டின்னு வச்சுக்கிறோம். அதுக்கு பின்னாடி 3 கோட்டைகளை கொண்ட இன்னொரு சிட்டி இருக்குது. இதுல என்னது, துமூஸ், வதீஹ், சலாலிம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கோட்டைகளை கொண்ட ஒரு சிட்டி. இது வந்து இந்த 8 கோட்டைகளையும் சேர்ந்தது தான் என்ன பண்ணுவாங்க, ஹைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ன்றது முன்னாடி வந்திருக்குதா. நம்ம வந்து ஒரு காலி பிரதேசத்தை யோசிக்கிறோம். அங்க வந்து என்ன, தோட்டங்கள் எல்லாமே வந்து கோதுமை விளையக்கூடிய தானியங்கள் எல்லாமே இருக்குது. அதுல வந்து மக்கள் வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து 5 கோட்டை இருக்குது. இன்னொரு இடத்துல வந்து என்ன பண்ணுது, 3 கோட்டை இருக்குது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் கோட்டை என்னது, ஹிஸ்னு நாயிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்டை. இதுல வந்து சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, வழியில வந்துகிட்டு இருக்காங்க. ஹிஸ்னு நாயிமஸை தேடி என்ன பண்றாங்க, சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துகிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு சஹாபி, சலாம் பின் அக்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வந்து அறிவிக்கிறாங்க, ஆமிர் பின் அக்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை, நீங்கள் கவிதைகள் பாடுங்கள், நீங்க வந்து கவிதையை பாடுங்க, முஸ்லிம்களை உற்சாகப்படுத்துங்க, பிரயாணம்ன்றது நீண்ட தூரமாக இருக்குது, நீங்க என்ன பண்ணுங்க, முஸ்லிம்களை உற்சாகம் கூட்டும் அளவிற்கு என்ன பண்ணுங்க, கவிதைகளை பாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆமிர் பின் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, கவிதைகளை பாடுறாங்க. பாடின பின்னாடி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யார் அந்த நபரு அப்படின்னு கேட்டோன்னே, ஆமிர் பின் அக்வா அப்படின்னு சொல்லப்படுது. அவருக்கு சொன்னவனையே அல்லாஹ் இவர் மீது ரஹ்மத் புரியட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க, இவர் ஷஹீத் ஆயிருவாங்க, இவருடைய இது என்னது, ஷஹீதாக்கப்படுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துடைய அந்த காலத்தில் அல்லாஹ் இவர் மீது ரஹ்மத் செய்யட்டும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அவர் ஷஹீதாக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதற்கு பின்னாடி என்னவாகுது, ஒரு இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விடுதியை அமைச்சு நினைப்பாங்க. ஒரு இடத்துல விடுதியை அமைக்க நினைப்பாங்க. அதாவது அந்த ஹிஸ்னு நாயிமுக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி என்னவாகும், ஒரு இடம் வரும். அந்த இடத்தில் என்ன பண்ணுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுதியை அமைச்சுக்குவாங்க. அமைச்ச உடனே அதுல இருந்து ஒரு சஹாபி எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு ஹப்பாப் பின் மன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, யா ரசூலல்லாஹ், இங்கதான் டென்ட் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கட்டளை இட்டானா, இல்லண்டா வந்து உங்களுடைய சொந்த விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்டவனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க, இது என்னுடைய சொந்த யோசனை அப்படின்னு சொல்லுவாங்க. சொந்த யோசனைன்னு சொன்னோடனே, நீங்க வந்து இந்த இடத்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவும் குழியாக இருக்கிற ஒரு இடம். அவங்க வந்து நம்ம பார்க்க தொடங்கினாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம எத்தனை பேர் இருக்கோம், நம்மள்ட்ட என்னென்னலாம் சோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியரா தெரியுது. அதுக்கு பின்னாடி அவங்க அம்புகளை ஏவுனாங்க அப்படின்னு சொன்னா, நம்மள்ட்ட வந்து கிளியரா தாக்கிடலாம். அதே மாதிரி நம்ம அம்புகளை போட்டோம் அப்படின்னு சொன்னா பதிலடி கொடுப்பதற்கு என்னவாகும், அம்புகள் வந்து அங்க வரைக்கும் போகாது. அதனால வந்து இங்க இல்லாம வேற இடத்துல வந்து நம்ம டென்ட் அமைச்சுக்கிற சொல்லி நீங்க வந்து கட்டளையிடுங்க அப்படின்னு சொன்னோடனே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுடைய யோசனை என்பது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வேற இடத்துல போய் இந்த டென்ட் என்பதை நம்ம அமைச்சுக்கிடுவாங்க. இதுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்ஷால்லா நாளைக்கு வரக்கூடிய ஒரு இதுல பாப்பீங்கன்னு சொன்னா, இதுக்கு பின்னாடி உள்ளதுதான் வந்து அசலான இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு பின்னாடி என்ன பண்ணுவாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அனுப்புவாங்க. அந்த கோட்டையெல்லாம் வெற்றி பார்க்கறதுக்கு சொல்லி கோட்டைக்கு அனுப்புவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் முடியாது. அதுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு தஆலா அனுப்புவாங்க, இந்த கோட்டையெல்லாம் வெற்றி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களால முடியாது. அதுக்கு பின்னாடிதான் மூணாவதாக யாரை கூப்பிடுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிடுவாங்க. என்னது, நாளை நான் ஒரு மனிதனை என்னது மனிதனுடைய கையில வந்து ஜெண்டாவை கொடுக்க போறேன், இந்த கொடியை வந்து கொடுக்க போறேன். அவர் எப்படிப்பட்டவர் என்றால்,
அல்லாஹும் மற்றும் ரசூலும் அவரை விரும்புவார், அவரும் அல்லாஹை மற்றும் ரசூலையும் விரும்புவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதையும் கொடுப்பாங்க. இந்த ஒரு யுத்தத்தில்தான் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஹைதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டமும் கொடுக்கப்படும். ஹைதர் அப்படின்னு சொன்னா புலி, அல்லாஹுடைய புலி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இதுல கையில என்ன பண்ணுவாங்க, ஒரு கொடியையும் கொடுப்பாங்க. அவங்க இப்படி இப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணி அந்த கோட்டைகளை வெற்றி கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வரக்கூடிய கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.